All those who touched him were saved. மார்க் 6:56. அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிரேசில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, place close to him, அவரிடம் உன்னை ஒப்புவி. கோழிகள் முட்டைகளை அவயம் காக்கும் பொழுது அவைகளை தனக்கு அருகிலே வைத்திருந்தால்தான் அந்த வெப்பத்திலே முட்டைகள் குஞ்சு பொரிக்கும். அனுபவத்தில் ஏதாவது ஒரு முட்டையை தள்ளி வைத்தால் அந்த தாய்க்கோழி என்ன செய்யும்? தன்னுடைய அலகால் அந்த முட்டையை தனக்கு அருகிலே ஈர்த்து வைக்கும். அதே போன்று இறைவனுடைய அருள் ஆசீர், அவருடைய கருணை கடாட்சம் அவர் அருகில் இருக்கும் பொழுதுதான் அதிகமாக கிடைக்கிறது. We touch him through the word and sacraments and be cured and redeemed. வார்த்தை மற்றும் அருட்சாதனங்கள் வழி நாம் அவரை தொடுகிறோம், குணமடைகிறோம், மீட்கப்படுகிறோம். வார்த்தையானது இப்பொழுது நம் செவிகளில் விழுகிறது. கண்களால் ஆண்டவரை பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், இதயத்தால் உணர்கிறோம். நற்கருணை என்ற உணவை நாவால் வாங்கி அது நாமாக மாறுகிறது. இதுதான் திருப்பலியினுடைய மிக பெரிய ஆசீர்வாதம். வேற அருட்சாதனங்களில் இல்லாத ஒரு பெரிய கொடை இதில் இருப்பதினால்தான் இதற்கு ஈடு இணை இல்லை. ஆகவே இந்த திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இதனால்தான். அனைத்து வழியாகவும் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை, அருளை, ஆசிரை கொடுத்து கொண்டிருக்கிறார். இறைவன் நம்மை தொடும் பொழுது அந்த மாற்றம் நம்மில் விளையும் என்ற நம்பிக்கை வேண்டும். நற்செய்தியில் யார் யாரெல்லாம் அவரை தொட்டார்களோ அல்லது இயேசு அவர்களை தொட்டாரோ அவர்கள் குணம் பெற்றார்கள், நலம் பெற்றார்கள், வாழ்வு பெற்றார்கள். எப்படியாவது அவருடைய ஆடையின் விளிம்பையாவது தொடக்கூடாதா என்று மக்கள் கூட்டம் அவரை நாடி தேடி வந்தது. அல்லது அவர் நிழல் படுகின்ற இடத்திலே நோயாளிகள் கிடத்தப்படக்கூடாதா என்ற வாஞ்சையினால் மக்கள் அவரை நாடி தேடி சென்றார்கள். தூரத்தில் இருந்தால் கிடைக்குமா? கிடைக்கும். ஆனால் அருகில் இருக்கும் பொழுது கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை போல தூரத்தில் இருப்பவர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக கிடைக்காது. ஒரு நல்ல உதாரணம் 1981 ரோமையிலே ஒவ்வொரு புதன்கிழமையும் ரோமையிலே அந்த வத்திக்கான் வளாகத்தில் எல்லா மக்களும் போப்பானவரை பார்க்கலாம். அவர்களுக்காக அவர் பேசுவார், வாழ்த்துவார், ஆசீர்வதிப்பார். செபமாலைகள், சுரூபங்கள் இவைகளை கைகளில் வைத்திருந்தோம் என்றால் அவர் ஆசீரளிப்பார். வாரம் வாரம் நடக்கிற ஒரு நடவடிக்கை. அப்படி அந்த புதன்கிழமை மாலையில் போப்பாண்டவரை இந்த பொதுக்கூட்டத்தில் சந்திக்க வேண்டும் என்று முயற்சித்த பொழுது அனுபவம் மிக்க ஒரு சகோதரி மதியம் 2 மணிக்கெல்லாம் போய் அந்த வாசற்படியில காத்து கொண்டிருந்தோம். வாசற்படி திறந்ததும் அந்த சகோதரி என்ன சொன்னாங்க? போய் ஓரமான ஒரு சீட்டா பிடிச்சுக்குங்க.
அப்போ போப்பாண்டவர் இந்த வெள்ளை ஜீப்பில் வருவார். வரும்பொழுது நிச்சயமாக ஓரத்தில் இருப்பவர்களை எல்லாம் தொட்டு ஆசீர்வதித்து கொண்டே செல்வார் என்று சொன்னதுனால் ஓடி போய், சின்ன பையனை போல ஓடி போய் அந்த ஓர சீட்டில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டேன். போப்பாண்டவர் வருகின்றார். அங்கு ஒரு பெரிய வைப்ரேஷன், அந்த கூட்டம் முழுவதும் ஆரவாரம். என் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் சொல்கிறாங்க, நிச்சயமாக போப்பாண்டவர் இங்கே ஒரு அரை நிமிடம் நிற்பார். உங்கள் பக்கத்தில் பாருங்கள், ஒரு குழந்தை இருக்குது. கண்டிப்பாக அந்த குழந்தையை தூக்கி முத்தம் கொடுத்து ஆசீர்வதித்து திருப்பி அந்த தாயிடம் கொடுப்பார். அந்த நேரம் போதும் உங்களுக்கு, சைக்கிள் கேப்பில் நீங்கள் ஜீப் ஓட்டிடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அறிவுரை சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே போப்பாண்டவர் வந்தார். அதே போன்று அந்த இடத்தில் ஜீப் நின்றது. அந்த குழந்தையை வாங்கி ஆசீர்வதித்து கொடுத்தார். நான் என் கரத்தை என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு செய்யல, அந்த நாற்காலி மேலே ஏறி ஜீப்பிலேருந்து அவருடைய கரத்தை தொட்டு நான் ஆசீர்வாதம் பெற்றேன். எங்கேயாவது நடுவில் நின்று இருந்தா, கூட்டத்தின் நடுவில் நின்று இருந்தா இந்த வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஆகவே ஆண்டவரை தொட வேண்டும் என்றால் நாம் விரும்பி வர வேண்டும். ஆகவே ஒரு சிலர் வேதாந்தம் பேசுவாங்க, கொடுக்கிற கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கட்டுமே, எனக்கு வீட்டில் கொடுக்கட்டுமே. அல்ல, ஆண்டவரை நாடி தேடி நான் வர வேண்டும். We have not a hem or a garment only of Christ, but have seen even his body that we eat thereof. If then they who touched the hem of his garment derived so much virtue there, from much more they that shall receive himself whole. So John Chrysostom, கிறிஸ்துவின் ஆடையின் விளிம்பு நம்மிடம் இல்லை, ஆனால் அவரது உடலையே உண்பதற்காக நாம் பெற்றுள்ளோம் நற்கருணை. அவரது ஆடையின் விளிம்பை தொட்டவர்கள் எவ்வளவு நன்மை அடைந்தார்களோ அதைவிட மேலானதை இந்த நற்கருணையை பெறுபவர் அடைவர். ஆகவேதான் இந்த நற்கருணை எவ்வளவு பெரியது என்பதை உணர்தல் வேண்டும். இங்கே ஆலயத்தில் இருக்கும் பொழுது நற்கருணையை நாம் தொடலாகாது, தொடவும் கூடாது. ஆனால் டிவி பெட்டியிலே பார்க்கிறவர்கள் தாராளமாக அதை தொடலாம். அநேகர் டிவி பெட்டியிலே இந்த நற்கருணையினாருடைய பிரசன்னத்தை பார்த்து தொட்டு ஜெபித்திருக்கிறார்கள். ஆண்டவரை தொடுவதை போல அந்த சின்ன பெட்டியில நற்கருணைநாதரை தொட்டு ஜெபியுங்கள், குணம் பெறுவீர்கள் என்பது பலருக்கு குணத்தை பெற்றதை நான் அறிவேன். ஆகவே அதைவிட மேலானதை நற்கருணை ஆண்டவர் அருள்வார், நாம் பெறுவோம். தேடி கண்டுகொண்டேன், தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். தேடுங்கள், கிடைக்கும். ஆகவே முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக நாம் பெற முடியும். The touch of love என்று சொல்லுவார்கள். One touch of love. இந்த தொடுதலிலே பல வகை உண்டு. அன்பாக தொடுதல், பாசத்தோடு தொடுதல், காமத்தோடு தொடுதல் என்று பல வகை இதை பிரிக்கலாம். யானை என்ன செய்து ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அந்த துதிக்கையை ஒரு பச்சிளம் குழந்தையை அங்க முன்னாடி நீட்டினா அது மெதுவா கொண்டாந்து அந்த துதிக்கையை அதனுடைய தலையில் வைத்து ஆசீர்வாதம் கொடுக்கும். தொடுதல். அதே யானை அந்த துதிக்கையை வச்சு ஓங்கி ஒரு அப்பலாம், அதுவும் தொடுதல். தொடுதல். அதே போன்று நம்முடைய தொடுதல், பிறரை தொடும் பொழுது அது எப்படிப்பட்ட தொடுதல் என்பதை தொடப்பட்டவர்கள் உணர்வார்கள். ஆண்டவர் தொடுவது வல்லமையானது, நலத்தை கொடுக்கக்கூடியது, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே வல்லமையான ஆண்டவர் நம்மை தொட வேண்டும். எப்படி தொடுகிறார்? நற்கருணை வழியாக, இந்த வார்த்தைகள் வழியாக,
அவர் நம்மை தொடும் பொழுது நாம் குணம் பெறுகிறோம். கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, ஒருவேளை ஷாக் அடிச்சு தூக்கி போட்டாலும் போடுறோம், இறுக்கி பிடிச்சாலும் பிடிச்சிக்கும், உன்னை எனக்கு பிடிக்கிறது வா. அது ஆபத்தான டச், ரிஸ்கி டச். மின்சாரம் அதில் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அந்த மின்சாரம் ஏதாவது கருணை காட்டுமா? ஒரு ரூல், த டச் ஆஃப் ரூல். எலக்ட்ரிசிட்டியில் எப்படி இருக்கணும், ஆண்டவரிடம் எப்படி இருக்கணும், வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும். வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்வோம். செபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட், help us to share with others your gift of touch to us. ஆண்டவரே, உம் நலமளிக்கும் தொடுதலை எமக்கும் அளித்து வரமருளும். உம்முடைய தொடுதல் எங்களுக்கு வல்லமையாக செயல்படுகிறது. நலம் பெறுகிறோம், வளம் பெறுகிறோம், வாழ்வு பெறுகிறோம். நன்றி ஆண்டவரே. நீர் தொட்டவர்கள் அனைவரும் சுகம் பெற்றதை போல, உம் ஆடையை தொட்டவர்கள் கூட குணம் பெற்றதை போல, நாங்கள் உம்மை இந்த அருட்சாதனங்கள் வழியாக தொட்டு அனுபவித்து அருளை பெற்று ஆசிரை பெற்று நிறைவடைகிறோம் என்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.